ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் எஸ்ஐபி, எஸ்டபிள்ஜிபி இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐபி அப்படின்னா என்ன, எஸ்டபிள்ஜிபி அப்படின்னா எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது, எங்கே ஓப்பன் பண்ணுறது, அதில் பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்ஜிபினா என்ன, இதை வந்து நான் எப்படி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சது தான் இல்லைங்களா. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போட்டோன்னா பணம் வந்து அப்படியே நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும், நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸே வராது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். பட் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 8 வருடங்கள் இருக்குது. ஏன்னா 2018 நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 26 ஆயிடுச்சு. ஒரு 8 வருடமாக நான் வந்து எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 வருஷமாக எஸ்டபிள்ஜிபி போட்டுட்ருக்கேன். அது மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு 3 வருடங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட கம்மியாக போடும் பொழுது தான் சில சமயங்களில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. இந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசாதாரண நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிலைகளில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. இல்லை அப்படிங்கிறப்போ நிறைய வந்து மொத்த எல்லா சேமிப்புகளையும் தாண்டி நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஸ்ஐபியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து வலியுறுத்துகிறாங்க. பட் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய க்ரோத் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் செய்யக்கூடியது தான் இதை வந்து எஸ்ஐபி, எஸ்டபிள்ஜிபிங்கிறது. ஃபஸ்ட்டு நான் எஸ்ஐபி அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு சேவிங் மெத்தடு தான். இந்த சேவிங் மெத்தடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்பவும் ஆர்டி போடுறோம் இல்லைங்களா, அதே சேம் தான். இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போடுறது. நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டி அப்படிங்கிறது நீங்கள் வந்து 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 5 வருடம் அப்படின்னா அந்த 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும். அப்ராக்சிமேட்டாக 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா தான் வரும் அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு சியூரிட்டி வந்து கொடுத்துருவாங்க. பட்டு இந்த எஸ்ஐபியாக நீங்கள் வந்து போடும் பொழுது அந்த சியூரிட்டி அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.8% 7.25 மட்டும்தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் எஸ்ஐபியில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12% 15% அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் வந்து நான் பயப்படாமல் இதில் நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, உங்களுடைய குரோமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் எத்தனை வருஷம் அமௌண்ட் போட போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறத போட்டிங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லியுமே போடலாம், அதே மாதிரி வீக்லி போடலாம், அதே மாதிரி மந்த்லி போடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லம்சமாக, அதாவது மொத்தமாகவும் நம்மளுக்கு போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பணம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக நான் வந்து இதில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து இதில் துணிஞ்சு போட்டுட்ருக்கேன். அதாவது குறைந்தபட்சம் 5 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டுட்ருக்கேன். நீங்களுமே வந்து இதில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்கோ அந்த பேங்க்கில் போய் கேளுங்க. நான் என்னுடைய பேங்க் வந்து ஐசிஐசியில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலை, 2018 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது பழகிடுச்சு. அதனால் அதில் வந்து நான் வந்து தேவைப்படும் போது எடுத்துட்டு திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வந்து போட்டுட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது, அல்லது வந்து மேரேஜுக்காக பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை, எந்த தேவைக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபண்டை சூஸ் பண்ணி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி தராங்க. உண்மையாக சொல்லணும்னா நானாக எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலை, பேங்க்கில் போய் என்னுடைய அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டுக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆப் மூலமாக தான் ஒரு ஓடிபி வருது, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ஆர்டி எப்படி ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுதோ அதே மாதிரி தான் பணம் வந்து ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டோம்னா அந்தந்த தேதியில் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு போயிடும். இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பேங்க்கில் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்காங்களாம். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பணத்தை வந்து வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு மேனேஜர்ஸு யாருக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு கீழே வர்றதுனால நம்மளுக்கு வந்து பயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஐபிலையுமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்டே பண்ணலான்னா குறைந்தபட்சம் 500லேருந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோணுது. இதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ எப்படி பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எஸ்ஐபிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுடைய பணம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து ஆர்டி போட்டுட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மினிமம் வந்து இப்போ வந்து நீங்கள் ₹1,00,000 சேவ் பண்ணியிருக்கிறீங்களா, ஒரு எமர்ஜென்சி ஒரு ₹30,000 தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப் மூலமாகவே ₹30,000 டெபிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பண்ணிட்டீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய அமௌண்ட் அதில் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எங்கே இருக்கோ, ஐஓபியாக இருக்கலாம், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், அல்லது ஐசிஐசி பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் இந்த மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ரீசனுக்காக, ஹையர் எஜுகேஷனுக்கா, ரிட்டையர்மெண்ட்டுக்கா, மேரேஜுக்கா, எதுக்காக சேவ் பண்ணணும்னு நீங்கள் ரீசனை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி அப்படிங்கிறது. ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது தான். இப்போ எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன அப்படின்னா 2 விதமாக வந்து எஸ்டபிள்யூபி வந்து நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து லம்சம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, லம்சம்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு. இப்போ வந்து நீங்கள் கையில் வந்து ஒரு ₹10,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ₹10,00,000 டெபாசிட் பண்ணிடணும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு. ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அல்லது ஒரு 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 10 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பென்ஷன் மாதிரி மாதம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது ஒரு மெத்தடு, இது லம்சம் அப்படிங்கிறது. அதுவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தடு எஸ்ஐபி முறையில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் சேமிக்கணும். இப்போ நான் எப்படி சேமிக்கிறேன்னா எஸ்ஐபியில் நான் மாதம் ஒரு 3000 ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து எத்தனை வருஷம் நான் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 15 வருஷம் கட்டுறேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா 9000. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம் 9000 வந்து மாதம் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கேட்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம உழைக்கும் போது கையில் நிறைய அமௌண்ட் இருக்குது, நம்ம வந்து சரியாக வந்து சேவ் பண்ணலாம், செலவு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா கையில் வந்து இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக ஒரு 4 மடங்கு 3 மடங்கு அதிகமான செலவுகள் இருக்கும். ஏன்னா பணவீக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கையில் பணம் வந்து எப்படி வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேங்க்ல வந்து எனக்கு ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நான் வந்து மாதம் ₹3000 போட்டிருக்கேன். 15 வருஷம் கழிச்சு எனக்கு ₹9000 வருது. இதில் வந்து அவங்க பீரியட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள், 8 வருடங்கள், 12 வருடங்கள், 15 வருடங்கள் அதுக்கப்புறமும் இருக்குது. இந்த வருடங்களில் நம்மளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து பென்ஷன் மாதிரி வருது இல்லைங்களா, இது வந்து லைஃப் லாங், அதாவது நம்ம வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. இது வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸும் வந்து இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அதாவது இன்சூரன்ஸ்னால் கவரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ நாளைக்கு நம்ம பே பண்ணுறோமோ அவ்வளோ நாளைக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் ஒவ்வொரு பேங்க்லேயும் வேரியேஷன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2வது வருமானம் வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து
இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து கூடுதலான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ 9,000 மாதம் வந்தாலும் நம்மளுடைய அசல் தொகை ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நான் இப்போவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாதம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது வருமானம், செகண்ட் இன்கம்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபி அப்படிங்கிறதும் எஸ்டபிள்ஜிபி அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.